வேற லெவல் சீரியஸா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் வேற லெவல்ல கேக்குது. சீரியஸா சொல்றேன், அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் சரி நீங்க பாத்துக்கிட்டு தமிழடா, நான் உங்க ஏகே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பட் நான் ரொம்பவே நல்லா இல்லைங்க. ஏன்னா நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. சோ காரணங்கள் 1000 வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் ஒரே ஒரு பதில் மட்டும் தான் சொல்ல போறேன் உங்ககிட்ட. மன்னிச்சுக்கங்க. நீங்க ஒரு மொபைல் போன் கேமரா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரீமரா இருக்கட்டும் சரி, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. உங்களோட கேமிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆடியோ குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, உங்களோட கேமிங் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதே அந்த ஒரு சில ஆடியோஸ் தான் சொல்லுவேன் நானு. சோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் தப்பு பண்ற மெயின் விஷயம், அவங்க ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப லோல வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது எப்பயுமே. என்னதான் வீடியோ குவாலிட்டி லோவா இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஹை எண்ட்ல நீங்க கொடுத்தாலே போதும். சோ ஸ்ட்ரீமிங் பார்க்கவே அழகா இருக்கும். உங்களுக்கு கேமிங் விளையாடுற குவாலிட்டி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்னே சொல்லலாம். சோ காஸ்மிக் பைட் தரப்புல இருந்து GS430ங்கிற இந்த கேமிங் ஹெட்போனோட ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஹெட்செட் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஹெட்செட்டா இருக்க போகுதுங்க. சீரியஸா சொல்றேன், செம்ம கூலா இருக்க போகுது. சோ இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம சோ இந்த செல்லா குட்டியை அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். சோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம் நண்பா. சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ்லடா, நான் உங்க ஏகே. சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலி இதுதான் நம்ம கிட்ட அமேசான்ல இருந்து வந்த பாக்ஸ். ஸோ பாக்ஸ்ன்னு வரையில நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஸோ பாக்ஸை நம்ம கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு சில டாக்குமெண்டேஷன். ஸோ இது ஒரு யூஸுக்கு தேவையில்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேமிங் ஹெட்செட் இருக்குது. ஸோ நம்மளோட கேமிங் ஹெட்செட் இருக்குது. வாவ், வேறு லெவலில் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஸோ இப்போ இதோட க்ளோசர் லுக்கை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட், அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் இயர்பட்ஸ், அது மாதிரி 5mm ஜாக்கோட வருது. ஸோ நம்ம கேமிங் வாங்கிருக்க மாடல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா GS430 தான். ஸோ இது காஸ்மிக் பைட்லேருந்து வருது. ஸோ இது பிசி, லேப்டாப், PS4, Xbox One, அது மட்டும் மொபைலில் கூட கனெக்ட் பண்ணி நம்ம தாராளமாக விளாண்டுக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இதோட பிராண்டோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமிங் ஹெட்செட், இதோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா 7 கலர் LED காஸ்மிக் லைட்டோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஸோ உள்ளே பார்த்தா கீழே ஒரு பபுள் ரேப்பர் ஷீட்டில் ஸோ இந்த கேமிங் ஹெட்ஃபோனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்ஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட்டர் வாங்கிக்கணும். ஸோ அந்த ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்ப்ளிட்டர் இருந்தால் தான் உங்களோட பிசியில் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸ்ப்ளிட்டர் இல்லாட்டி நம்ம டேரெக்டாக லேப்டாப்லேயே, மொபைல் ஃபோன் இல்லாட்டி கேமிங்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இந்த விஷயத்தை பண்ணலாம். ஸோ உண்மையிலே வேறு லெவல் வெயிட்டில் இருக்குன்னு சொல்ல நான் டேரெக்டாக இதை அப்படியே நான் எடுக்கிறேன். ஓ மை காட். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் சைடில் வச்சுட்டு இப்போ க்ளோசர் லுக் நம்ம ஹெட்ஃபோனை பார்க்கலாம். ஸோ உண்மையிலே வேறு லெவல் வெயிட்டில் இருக்குதுன்னு சொல்லலாங்க. செம்ம அழகாக இருக்குது. அதோட இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செம்ம ஷார்ப் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேமிங் மான்ஸ்டர் ஹெட்ஃபோன் மாதிரியே இது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது, உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்குது இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இறக்கி விட்டு இதுலேருந்து நீங்கள் பேசலாம். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட குஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டின்னு வரையில இது செம்ம டாப் டக்கராக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்டு வந்து ரொம்ப அழுத்தாமல் இருக்கிறது இங்கேயும் வந்து ஒரு குஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பில்டு பொறுத்த வரைக்கும் இதுதான். அது மட்டும் இல்லாமல் RGB வந்து ஸோ இங்கே வந்து அந்த RGB லைட்ஸ் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்க தாறுமாறு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஸ்மிக் பைட்டுங்கிற அவங்க பிராண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம வந்து தாராளமாக அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம். கேபிள்ஸ்னு வரல இங்கே வந்து ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் வந்து ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வால்யூம் கண்ட்ரோல் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். அதோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து 2 கேபிள்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு USB கேபிள் எதுக்குன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட RGB LED லைட்டை வந்து க்ளோ பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3.5mm ஜாக் இது வந்து உங்கள் ஃபோனில் PCயில் எதில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இப்போட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதோட டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ வேறு லெவல் கேம்ஸ்லாம் நம்ம இதில் விளையாட போகிறோம். ஸோ PUBG மொபைலாக இருக்கட்டும் சரி, ஸோ PUBG PC லைட்டா இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். சோ வாங்க எப்படி இத பத்தி பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை. ஓகே செட்டிங்ஸ் நல்லா தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போய் பார்ப்போம். சோ அந்த படத்தை வெளிய வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து நல்லா வாவ் வேற லெவல் சீரியஸா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் வேற லெவல்ல கேக்குது. இல்ல பட் இருந்தாலும் இந்த சவுண்ட் டெஸ்டிங் கோர்ஸ்ல தான் மட்டுமே தான அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். வெளிய சொல்றேன் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வேற லெவல்ல கேக்குது. சோ சைடுல விட்டு வரா நல்லாவே கேக்குது. சைடுல விட்டு வரா க்ரோச் பண்ணு சி பட்டன் பக்கத்துல தான நம்ம யூஸ் பண்ற அந்த கன்னோட சவுண்டா இருக்கட்டும் சரி உண்மையிலேயே சூப்பர் கிளிஸ்டர் கிளியரா கேக்குது. ஐ திங்க் நீங்க ஒரு ஸ்ட்ரீமரா இருந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட கேமிங் குவாலிட்டியா இருக்கட்டும் சரி, அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ நீங்க வந்து தாராளமா வந்து இந்த கேமிங் ஹெட்செட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ரைட்ல இருக்கானுங்க உனக்கு முன்னாடி இந்த ஓராம்பர் போடு பொடைக்கு முன்னாடி அவனை அடிங்க பட்டானுங்க. ஸோ டெஸ்டிங்கில் ஃபர்ஸ்டாக இருக்கிறது வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இது ஃபீல் ஆகுது கேம் விளையாடப்ப வேற லெவல்ல இருக்கு. ஒரு சில ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்யூரேட்டா இது காமிக்குது. ரைட்டா லெஃப்டா மாறி மாறி நல்லாவும் இருக்கு. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் கேமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காதுக்கு மேல வந்து கரெக்டா இந்த கேமிங் ஹெட்செட் வந்து உட்கார்றனால உங்களுக்கு வந்து வெளியில இருக்க நாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து எதுவுமே கேட்காது. இப்போ நான் பேசுறது கூட எனக்கே கேட்கலன்னா கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். அப்ப இது எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ உண்மையிலேயே சொல்றேன் செம்ம ஷார்ப் அண்ட் கிளீனா இருக்கு. ஸோ எதுவுமே எனக்கு சுத்தமாவே கேட்கல. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாவும் நீங்க பேசிக்கலாம். ஸோ இது மூலியமாவும் ஸ்ட்ரீமிங் குவாலிட்டியா இருக்கட்டும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் பத்தி பேசுறது என்னன்னா ஆனியல்ல இருக்கிறதுனால இதோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதனால சவுண்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த பேஸா இருக்கட்டும் சரி, ஒரு சில ஃபுட் ஸ்டெப், அந்த ஒரு கன் ஷூட் பண்ற சவுண்ட் அப்படியே பப்ஜில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசி லைட் விளையாண்டு பார்த்தோம். ஸோ பப்ஜி மொபைலும் விளையாண்டு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு பார்த்தோம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, செம்ம கூலா இருக்குன்னே சொல்லுவேன் நான். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் சொல்லாம இருந்தேன். நீங்க வந்து ஆடியோ ஸ்பிளிட்டர் யூஸ் பண்ணாதான் இதை வந்து நீங்க ஒரு பிசிலே கனெக்ட் பண்ண முடியும். அந்த ஆடியோ ஸ்பிளிட்டரோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் நான். ஸோ நீங்க அதை வந்து பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ரூபாய்க்குள்ள தாங்க இருக்கும். ஸோ நீங்க வந்து தாராளமா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல கேமிங் மட்டும் கிடையாதுங்க. ஸோ இதுல வந்து நம்மளோட வீடியோஸே வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வீடியோஸ்ல இருக்க ஆடியோ குவாலிட்டியா இருக்கட்டும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சில காப்பிரைட்டட் சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோம். பட் அதோட ஆடியோ வந்து நாங்க வந்து இந்த வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணா கண்டிப்பா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. பட் ஆனா இருந்தாலுமே நான் வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். உண்மையிலேயே செம்மையா இருக்கு. அந்த பேஸ் எல்லாம் நல்லாவே கேட்டுச்சுங்க. ஸோ நீங்க தாராளமா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த காஸ்மிக் பைட் GS430ங்கிற இந்த கேமிங் ஹெட்செட்டை வந்து தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஸோ பட்ஜெட்குள்ளேயே தாங்க இருக்கும். ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா இதோட விலை, ஸோ விலைன்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்குள்ளேயே இந்த பட்ஜெட்லாம் முடிஞ்சிடும். ஸோ நான் பார்க்கும்போது 1000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு. நீங்க பார்க்கும்போது கிட்ட பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 1200. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போகும். ஸோ ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும். ஆஃபரில் எப்போ கிடைக்குதோ நீங்கள் வந்து தாராளமாக பை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. மறக்காம பப்ஜியில் ஒரு யாராச்சும் இருந்தீங்கன்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சொன்னால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கடைசி வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற பப்ஜி பிளேயராக இருக்கட்டும் சரி, ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருக்கட்டும் சரி, ஸோ எந்த கேம் பெஸ்ட்டுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது எந்த கேமுங்கிற பார்த்து நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேலும் அடுத்த நியூ வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தமிழ் அழிந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.